இன்றைக்கி நம்ம கன்னடா வாசிக்க கற்றுக்கலாமா? இப்போ தமிழில் க இன் ந டா எழுதியிருக்க மாதிரி இங்கே வந்து க, அதுக்கப்புறம் கீழே இன்னுக்கு பதிலாக இங்கே கீழே 2 மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, 2 இல்லை தப்பு அந்த மாதிரி எதுவும் ஒன்று நினச்சிக்கோங்க. அது இன், அதுக்கப்புறமா இந்த வளைஞ்சு சுழிஞ்சு வந்திருக்கிறது ந, அதுக்கப்புறமா டா. இந்த ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக நம்ம இப்போ பிரேக் டவுன் பண்ணலாம். இப்போ ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப்ஸ் தொங்கி அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டு கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குல்ல, இதுதான் க. அதுக்கப்புறமா இப்போ இன்ன, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இங்கே வருது. இப்போ இன் அப்படிங்கிறதுக்கு வந்து கீழே ஒரு 2 இல்லை தப்போ அந்த மாதிரி நம்ம எப்படினாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கீழே போட்டிருக்கிறது வந்து இன்ன, அதுக்கப்புறமா மேலே இருக்கிறது வந்து ந. ஸோ இதை இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். இப்போ இன்ன அப்படின்னு பார்த்தோம்ல, என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போடுவோம்ல, அப்படியே அந்த கொஸ்டின் மார்க்கை வளைச்சி இந்த நாவை அப்படியே ஒரு 90 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தோராயமாக ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கை இப்படி சைடில் போட்டால் ந அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? கடைசியாக டா, டா ஃபார் டார்லிங் வச்சுக்கலாமா? அப்போ டார்லிங்னா கண்டிப்பாக ஹார்ட் இருக்கணுமே. அந்த ஹார்ட்டை அப்படியே தலைகீழ போடுங்க. தலைகீழ போட்டு ஒரு நடுவில் ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கோங்களேன், ஹார்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம்னு சொல்கிற மாதிரி. இப்போ டா வந்துருச்சா? அவ்வளோதாங்க கன்னடா.